ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விப்ரோலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30. ஸோ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். விப்ரோலேருந்து ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. விப்ரோலேருந்து ரிலீஸ் ஆன இந்த எலைட் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங்க்கு நீங்கள் சூப்பர் செட் வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்க்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 3.5 lakhs வரைக்கும் இருக்கும்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி உங்களுக்கு 30,000 35,000 வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் உங்களோட 10th 12th அண்ட் கிராஜுவேஷனில் மினிமம் 60% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் உங்களோட 10th and 12th ஓப்பன் ஸ்கூல் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான அதர் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் 18+ இருக்கணும் அண்ட் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பேக்லாக், அதாவது ஒரு அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். பட் அதுக்கு மேலே அரியர்ஸ் வச்சிருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஜாப் கிடையாது. அண்ட் அந்த அரியருமே உங்களோட 8th செமஸ்டருக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் உங்களோட கிராஜுவேஷனை ஃபுல் டைம் டிகிரி கோர்ஸாக தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான இயர் ஆஃப் பாசிங் பொறுத்த வரைக்கும் 2024 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 2024க்கு முன்னாடியோ இல்லை 2025 பாஸ் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் BE BTech in CS IT or Circuital or ME MTech in CS IT or Circuital 5 years integrated கோர்ஸாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் உங்களோட ஜாப் டெசிக்னேஷன் நேம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம காம்பன்சேஷன் பற்றி பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு 3.5 lakhs per annum சேலரியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணி 6 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு 25,000 போனஸாக கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ரெகுலராக இன்க்ரிமெண்ட்ஸும் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூடவே உங்களுக்கு 18th 24th அண்ட் 36th மந்த்தும் உங்களுக்கு போனஸ் இருக்கும். அண்ட் இந்த போஸ்டிங்க்கு 1 year சர்வீஸ் அக்ரிமெண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸை மட்டும் விப்ரோ சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுவாங்க, மெயில் மூலியமாவோ இல்லை SMS மூலியமாவோ. அண்ட் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் டோட்டலாக 3 ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். 128 minutesல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 3 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். செக்ஷன் 1ல் உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அதில் லாஜிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் வேர்பல் எபிலிட்டி கேட்பாங்க. டோட்டலாக 48 minutesல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செக்ஷன் 2ல் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் எஸ்ஏ ரைட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 minutesல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக 2 ப்ரோக்ராம் நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு 60 minutes டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ப்ரோக்ராம்ஸும் C++, பைத்தான் ஒரு ஜாவாவில் இருந்தால் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் 3rd ரவுண்டுக்கு மூவ் ஆவாங்க, அதாவது பிஸ்னஸ் டிஸ்கஷன். இந்த ரவுண்ட் மோஸ்ட்டாக ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுலேயே உங்களுக்கு சேலரி, உங்களோட பெனிஃபிட்ஸ், உங்களோட ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் கிளியராக படித்து பாருங்கள். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.